நாம இப்ப பாக்குறது சாதாரண கோடை வெயில் இல்ல, இது எல் நினோ பத்தின ஒரு அவசர எச்சரிக்கை. வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். உங்க குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்க இந்த தகவல் ரொம்ப அவசியம். இந்த வெயில் ஒரு அமைதியான கொலையாளி மாதிரி நம்ம அன்புக்குரியவங்கள இது பாதிக்கக்கூடும். வரப்போற மே மாசத்துல நிலைமை இன்னும் மோசமாகலாம். நாம இப்பவே தயாராகணும். அப்போ இந்த எல் நினோன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா பசிபிக் பெருங்கடல் சூடாகிறதால உலக வானிலையே மாறுது. இதனால நமக்கு என்ன பிரச்சனைனா, தென்மேற்கு பருவமழை தள்ளி போகலாம், இல்லனா கம்மியாகலாம். அதாவது மழை பெய்ய வேண்டிய நேரத்துல நம்ம பயங்கரமான ஆபத்தான வெயில சந்திக்க போறோம். பாருங்க, இந்த வெப்பப்பக்கவாதம் ஆரோக்கியமா இருக்கிறவங்கள கூட விட்டு வைக்காது. அதனால கவனமா இருக்கணும். உங்களுக்கு தாகம் எடுக்குதுன்னா அதுவே ஒரு அபாய அறிகுறி. அதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் தண்ணி குடிங்க. குழந்தைங்க, வயசானவங்கள நல்லா பாத்துக்கோங்க. கூடவே ஒரு பாட்டில் தண்ணி வைங்க. காலையில 11 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்துல வெளிய போகாதீங்க. ஒரு பதக்கத்தை விட ஒரு குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கருப்பு மாதிரி அடர் நிற ஆடைகளை தவிர்த்துடுங்க. வெள்ளை மாதிரி வெளிர் நிற காட்டன் ஆடைகளை போடுங்க. சரி, வெப்ப பக்கவாதத்தோட அறிகுறிகள் இன்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் கவனமா பாருங்க. கடுமையான தலைவலி, மயக்கம், வாந்தி, வியர்வையே இல்லாம உடம்பு காஞ்சு போறது, இதெல்லாம் இருந்தா உடனே கவனிக்கணும். முதல்ல பாதிக்கப்பட்டவரை நிழலுக்கு கொண்டு போங்க. ஈரத்துணியால உடம்ப தொடச்சு விட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. நாம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற விலங்குகளையும் நாம தான் பாத்துக்கணும். உங்க வீட்டு வெளிய ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க. அது பல உயிரினங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டதோட நிறுத்திக்காதீங்க. மத்தவங்களுக்கும் சொல்லுங்க. வரப்போற எல் நினோவை சமாளிக்க நாம எல்லாரும் ஒன்னா தயாராக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம பாதுகாப்பா இருந்தாதான் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும். இந்த தகவலை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஒரு ஷேர் ஒரு உயிரை காப்பாத்தலாம்.